ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தம்பிக்கு வந்துட்டு பால் கூட வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி காப்பு கட்டுற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி திருவிழா ஆரம்பித்து முதல் நாள் சாயந்தரம் வந்துட்டு பால் குடம் தான். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 50 பேர் கோட்ரஸில் வந்துட்டு பால் குடம் எடுக்கிறதா வேண்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம பால் குடத்துக்கு 200 கொடுத்துட்டா போதும். நம்ம குடம் மட்டும் கொடுத்துட்டா அவங்களே எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணி பால்லேருந்து தேங்காய் பூ எல்லாமே ஃபில் பண்ணி நமக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு திருவிழா ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட் நாள் பால் குடம் தான் சாயந்தரம் நாங்கள் நிற்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாமி ஆடி அவங்க உத்தரவு கொடுத்தனே நம்ம பால் குடம் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 5 o'clock இருக்கும். நாங்கள் தலையில் தூக்கி வைக்கிறப்ப ஒரு 6:30 போல் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க பால் குடத்துக்கு. போன வருஷமே செய்ய வேண்டிய வேண்டுதல் தான். பட் பாப்பாவுக்கு வந்துட்டு போன வருஷம் திருவிழாப்போ 3 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதனால் அவளை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதால இந்த வருஷம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி உத்தரவு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 to 7 மணி ஆகிடுச்சு. 5 மணிக்கு நாங்கள் அங்கே போனப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைனில் போயிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இதை சுற்றி வர கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஆகும். நம்ம வந்துட்டு கிரவுண்ட்லேருந்து கோட்ரஸ் ஃபுல்லாக சுற்றி வரணும் இங்கே. ஸோ அது வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரியவங்க தான் தூக்கிக்குவோம். கரெக்டாக கோயிலுக்கு முன்னாடி போகிறப்ப மட்டும் குழந்தைங்க தூக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் இதில் வந்துட்டு 1 லிட்டர் பால் பக்கத்தில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய தேங்காய் பூலாம் வைக்கிறப்போ வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் வந்து சாமிக்கிட்ட மட்டும் இந்த அம்பியரை தூக்கி வர வச்சாச்சு. நம்ம தேங்காயை உடைச்சி நம்ம முன்னாடியே பால் அபிஷேகம் பண்ணிடுவாங்க. போன வருஷம் செய்யாதது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இந்த வருஷம் செஞ்சு முடிச்சுன்னே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில்லையும் கிட்டத்தட்ட ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்பவே விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருந்துருப்பாங்க. பால்குடம் கிட்டத்தட்ட அதான் சொன்ன மாதிரி 1.5 கிலோமீட்டர் தான் தூக்கிட்டு வந்ததுனால ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்ப டயர்டாகிடுச்சு, கை வலியும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம குடத்துல கொஞ்சம் அபிஷேகம் செஞ்ச பாலும் கொடுத்துட்டு தேங்காய் உடைச்சதில் அரை தேங்காவும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வச்சுருந்தவங்க கயிறு கட்டி மரத்தில் வந்துட்டு அந்த காப்பை கட்டி விட்டுற வேண்டியதான். அதனால் அவங்க அப்பா வந்துனே தம்பியோட காப்பை கழட்டி நாங்கள் கட்டிட்டோம். அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பரம் வரும். நம்ம கோட்டை ஸ்கூலில் சப்பரம் வரும் விடுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ரெடியாகி வர நைட்டு 3 மணி ஆயிரும். ஒவ்வொரு பிளாக்கும் நின்று அபிஷேகம் பண்ணுவாங்க. போன 2 திருவிழாக்குமே நம்ம கோட்ரஸில் இருந்தனால ரொம்பவே நல்லா நம்ம செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த வருஷம் நம்ம வெளியே போயிட்டனால அந்த நைட்டு தங்க முடியல, நம்ம புது வீடு போயிட்டனால. அதனால ஒரு 10 மணி இருக்கும். சப்பரம் அலங்காரம் எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க கோயில் முன்னாடி. அங்கேயே சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பட் கோட்ரஸில் இருக்கிற ஃபீலிங் வந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. திருவிழா ஃபுல்லாக இருந்து பார்க்க முடியலன்னு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு கெடா வெட்டிடுவாங்க. அதாவது 2வது நாள் வந்துட்டு கெடா வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையிலேருந்து நைட் வரையும் தீச்சட்டி எடுக்கிறவங்க தீச்சட்டி எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லோரும் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பந்தல் போட்டிருப்பாங்க. பிகாஸ் கெடா வெட்டுறவங்க வந்துட்டு ஊரில் ஆளெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக வந்துட்டு பந்தல் போட்டு காலையில் சாப்பாடு போட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு தீச்சட்டி லாஸ்ட்டாக எடுத்தது தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பக்கத்தில் தீச்சட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த தீச்சட்டி வந்து முழுசாக சுற்றி கோயிலுக்கு வர கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வான வேடிக்கை ஃபுல்லாமே வெடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி. ஸோ அதுதான் இப்போ பார்க்குறீங்க. கச்சேரி முடிஞ்ச வரை கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. வந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான். அடுத்த நாள் அதாவது 3வது நாள் வந்துட்டு சாயந்தரம் தான் முளைப்பாரி. ஸோ அதுக்காக தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். செட் சாரீ இது. நான் யார் யார் கட்டியிருக்கோன்னு காமிக்கிறேன். இது சாரீ எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதோட கெட் ரெடி வித் மீ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸில். ஸோ இது எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக்குக்கு அவங்கவுங்க செட் சாரீ எடுத்திருந்தாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் க்ளோஸாக இருக்கனால நாங்கள் 2 பேர் இந்த சாரீ எடுத்திருந்தோம். இளம் பிள்ளையிலேருந்து தான் எடுத்திருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
முளைப்பாரி தூக்க கிட்டத்தட்ட ஒரு 5 o'clock ஆச்சு. நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு எனக்காக வாங்கி வச்சுட்டா. ஸோ பார்த்துருப்பீங்களே, அதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கணும். இதுவுமே ஒவ்வொன்றுமே உத்தரவு கேட்டு தான் தூக்குவாங்க. இது வந்துட்டு அவள் எடுத்து வச்சிருந்த வீடியோ. ஸோ அதை உங்களுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கேன். மூணாவது நாள் திருவிழா இன்றைக்கி தான் முடியுங்கிறதுனால நமக்கு முளைப்பாரி ஊற்றுறப்ப எல்லாருமே மஞ்சள் தண்ணி ஆடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாரியே பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலர் சாரி வந்துட்டு எல்லோவாகிடுச்சு. அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க பிளாக்குக்கு வரப்போ அவங்கவுங்க ஊற்றிட்டுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஆகிடுச்சு நாங்கள் முளைப்பாரியை வந்து கரகத்தில் சேர்க்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு. ஸோ நாங்கள் டான்ஸ் ஆடின ஆடில் முளைப்பாரி எல்லாமே எப்படி போயிடுச்சுன்னு பாருங்கள். 2 பேரோட முளைப்பாரியும் 2 சைடும் இருக்குது. ஸோ இது லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கிரவுண்டில் கரகத்தோடு வச்சு கரைப்பாங்க. அதுக்காக வந்துட்டு இப்போ தான் முளைப்பாரி இறக்க போகிறோம் நம்ம. ஸோ இங்கே முளைப்பாரி இறக்கி வச்சு உட்காந்தாச்சு. இன்னொரு தடவை சாமி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாமியை கரைச்சிருவாங்க இங்கேயே. இதுக்குன்னே ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே கரைச்சிருவாங்க. இங்கேயும் வந்துட்டு முளைப்பாரி கும்மி அடிப்பாங்க லாஸ்ட்டாக. ஆனால் ரொம்ப கால் வலிச்சது. 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நல்ல ஆட்டம். ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக கும்மி அடிக்கலை. நாங்கள் 2 பேருமே கீழே உட்காந்துட்டோம். மிச்சம் இருந்த எல்லாருமே வந்துட்டு அங்கே கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. இது வரையுமே நான் பாப்பாவை கூட்டு வரல, தம்பியை கூட்டு வந்தேன். பட் பாதிலேயே ரொம்ப அவனும் மஞ்சள் தண்ணியில் நனைஞ்சிட்டான்னு சொல்லி அவங்க டேடியோடு அனுப்பிட்டேன். பாப்பா வந்துட்டு கரெக்டாக நாங்கள் அந்த கரகம் இறக்கி வச்சப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு சாமி கரகத்தை கரைச்சனால அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா நம்ம முளைப்பாரி கரைக்கணும். பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் என் கைக்கு வந்தாங்க. சாரீ வேறு ஒரே ஈரம். அதனால அவங்க டேடிகிட்ட கொடுத்துட்டு நம்மளும் நம்ம முளைப்பாரியை கரைக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், இதுலேயே பார்த்தா தெரியும் நிறைய பேர் செட் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் இப்போ நம்ம முளைப்பாரி கரைக்க போகிறது தெரியும் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் எங்கே நிற்கிறேன்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி போல் ஆகிடுச்சு. நம்ம முளைப்பாரி வந்து கரைக்கிறப்போ எல்லாருக்குமே அங்கேயே தண்ணி தெளித்து ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் தண்ணி எல்லாமே எல்லார் மேலேயும் படுற மாதிரி தெளிச்சிருவாங்க. அவ்வளோதான். நம்ம திருவிழா வந்துட்டு மோஸ்ட்லி ஓவர் ஆகிடுச்சு. நம்ம முளைப்பாரி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 100 rupees, பால் குடத்துக்கு 200 நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்கன்னு. ஸோ பாப்பா தம்பி எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு பிரசாதமும் தட்டும் டிஃபனும் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு அந்த அன்பளிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம பேர் ரீட் பண்ணனே நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் திருவிழா வந்துட்டு நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு எங்கள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.